லண்டன் தமிழ் ஃபுட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் இன்னைக்கு கறிக்கடையிலேருந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லையா, அதனால் சூப்பு வைக்கலான்னு கொஞ்சம் கறியை எடுத்து வச்சுருக்கேன். மீதி கறியை வச்சு காரசாரமான ஒரு மட்டன் மசாலா எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கறியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லா கறி துண்டுலேயும் படுற அளவுக்கு கையை வச்சு நல்லா விரவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஊற விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுப்போம். பேன் நல்லா சூடானதும் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அன்னாசிப்பூ 1. இப்போ இதெல்லாம் எண்ணெயில் லைட்டாக பொரிய விட்ருவோம். இப்போ சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்ல நீளமாக ஸ்லைஸ் பண்ணி அதை எண்ணெயில் போட்டுக்கிட்டேன். நம்ம போட்டிருக்க இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க அந்த பச்சை வாசனை போனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டனை எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆக விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், அடுத்து தேவையான அளவு உப்பு. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம மட்டனை மேரினேஷன் பண்ணும்போதே போட்டோம்ல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை மட்டனோட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மட்டனை 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கறியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா கீறி போட்டுக்கிட்டேன் இதில். நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இதை கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருவோம். இப்போ நம்மளோட மட்டன் மசாலா மணக்க மணக்க நல்ல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இஞ்சியும் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மட்டன் மசாலாவை பரோட்டாவோட தான் சாப்பிட போகிறேன். பரோட்டாவும் மட்டன் கறியும் பெஸ்ட்டு காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் என்னங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லண்டன் தமிழ் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.